வணக்கங்க. நீங்கள் வந்து எம்சங்க ஊறுகாய் செய்கிறது பற்றி பார்க்கலாம். வந்து எம்சங்க ஊறுகாய் வந்து முதல் நாள் வந்து சில்லி பவுடர், உப்பு, வினிகர் கலந்து வச்சுன்னா ஊறி இருந்தால் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். சிவப்பு மிளகாய், ஜீனி வந்து டேஸ்ட்டுக்காக, கருவேப்பிலை, பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சி நம்மள்கிட்ட இப்போ இது இல்லை, அதனால் வந்து இது மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம். ரோல் அப்படியே போக என்ன செடிக்கு இப்போ வந்து அடுப்பு சூடாச்சு, ஆயில் விட்டாச்சு. முன்னாடியே நான் கடுகு போட்டாச்சு, உங்கள் வீடியோவில் நான் காட்டல. இப்போ வந்து சிவப்பு மிளகாய் வந்து போட போகிறோம். இதே நேரத்தில் பூண்டும் பச்சை மிளகாயும் சேர்த்துங்க. இந்த வீடியோவில் 2 குக்கு, ஒருத்தவர் ரம்ஜான் ஸ்பெஷல் பகடா போடுறாரு, இன்னொருத்தவர் இந்திய ஸ்பெஷல் எம்எல்ஜாம் ஊறுகாய் தாளிக்கிறாரு. எல்லாமே ரெடி ஆச்சு. இப்போ வந்து எம்சங்க வந்து போட போகிறோம். நல்ல வாசம் வருது. வந்து எம்சம் வந்து நம்ம வந்து வேக வைக்கல. நம்ம வீட்டில் எல்லாமே ரெகுலராக வந்து வேக வச்சுன்னா ஊறுகாய் போடுவாங்க. நம்ம வந்து வேக வைக்கல. அதனால் கொஞ்சம் வந்து இந்த சூட்டில் வந்து வதங்குற வரைக்கும் வதக்கிட்டு மறுபடியும் வந்து சில்லி பவுடரும் வினிகரும் சேர்க்கணும். நாஸ்டா இருக்குல்ல, நம்ம வந்து கடையில் வந்து நம்மளுக்கு வந்து போய்ட்டு ரெடியாக இருக்குது வாங்கிக்கலாம். ஆனால் டேஸ்ட்டு வந்து இருக்கும். ஆனால் வந்து நம்ம ஆரோக்கியம் தான் முக்கியம். நம்மளுக்கு தெரிஞ்சதை வந்து வீட்டில் செய்கிறது வந்து ஒன்றும் தப்பு கிடையாது. வந்து 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 காசு அதிக செலவு எதுவுமே கிடையாது. 2 எம்சம்பளம் இருந்தால் போதும். ஒரு வாரம் நம்ம வந்து ரெடி பண்ணி சரி பண்ணிக்கலாம். ஊறுகாய் இருந்தால் வந்து சாப்பாடே அருமையாக சாப்பிடலாம். நம்ம வீட்டில் வந்து எல்லாருமே ரெடி பண்ணுவாங்க, ஆனால் வந்து டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்காது. இதே இந்த மெத்தடில் செய்யுங்க, அருமையாக டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்து ஊறுகாய் இல்லாமல் மறுபடியும் சாப்பிடவே மாட்டீங்க. இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா மஞ்சள் தூள் போடணும் அவசியம் கிடையாது. போட்டால் அந்த பச்சை வெங்காயம் இருக்காது, அதுக்காக தான். வந்து சில்லி பவுடரை நான் வந்து போட போகிறோம். मोटो आया रहेगा उधर बात करेंगे मेरे को समझिएगा रहेगा நம்ம முன்னாடி உப்பு வந்து கலந்து வச்சுருக்கோம். சும்மா லைட்டாக இருந்தால் போதும், அதிகம் தேவையில்லை. கொஞ்சம் மிளகாய் போட்ட பாடு கொஞ்சம் ட்ரை ஆகும். அப்போ கொஞ்சம் வினிகர் ஊற்றணும். இப்போ வந்து ஜீனி வந்து டேஸ்ட்டுக்காக போடுறது. இப்போ வந்து வினிகர் ஊற்றலாம். கொஞ்சம் லைட் கொஞ்சம் வினிகர்லாம் ஊற்றியாச்சு. கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்க விட்டால் நல்லாயிருக்கும். ரெடி. இப்போ வந்து
ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து மறக்காமல் நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.